அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாது இருக்கிற ஒரு மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு உணவாய் கர்த்தர் தந்தார். இதுவரையிலும் யாருமே டேஸ்ட் பண்ணிராத, இதுவரையிலும் யாருமே பார்த்திராத, இதுவரையிலும் யாருமே அனுபவித்திராத ஒரு நன்மையை வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படியாய் ஆண்டவர் கர்த்தர் செய்தார். நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். நம்முடைய குடும்பத்தில் யாரும் பார்த்திராத, யாரும் கண்டிராத, யாருமே கேட்டிராத ஒரு அற்புதத்தை நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புறேன். இந்த 37வது நாள் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. இதுவரையிலும் உங்க வம்சத்திலே யாருமே கண்டிராத ஒரு அற்புதத்தை, இதுவரையிலையும் உங்க குடும்பத்தில் யாருமே கண்டிராத ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் ஆண்டவரால் நமக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது கிட்டத்தட்ட 60 நாளுக்கான சாப்பாடை, 60 டேஸுக்கான ஃபுட்டை அவங்க எடுத்துட்டு போறாங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணி குறைஞ்சது ஒரு 60 நாளுக்குள்ள அவர்களுக்கு அந்த ஆகாரம் இருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம்தான். அவங்க அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா அவங்க போகக்கூடிய தூரம் ஒரு பெரிய பிரயாணம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் கொண்டு போனது எல்லாமே செலவழிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பரிச்சயப்பட்ட வேதம் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் டைம் அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிடும் போது அத்தனை பேர் அப்படியே பிரமிச்சாங்களாம். ஏன்னா தூதர்கள் உண்ணுகிற உணவால், நம்ம பாடும்போது கூட பாடுவோம், தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே. ஸோ அவர்கள் கொண்டு போன ஆகாரம் கொஞ்ச நாளைக்கு தான் அவர்களுக்கு தாங்கிருச்சு, கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அவர்களுக்கு அது பத்திருச்சு. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த மன்னா எத்தனை நாட்கள் அவர்களுக்கு தேவையோ அத்தனை நாட்களும் ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறதற்கு வல்லவராக இருந்தார். அதனால இந்த 100 டேஸ் ஜெபம் முடிகிறதற்குள்ளே யாரும் அனுபவித்திராத, யாரும் புசித்திராத, யாரும் கடந்து போயிராத, யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு புது நன்மையை, ஒரு புது அனுபவத்தை, ஒரு புது வெற்றியை என் கண்கள் காண போகிறது, உங்க கண்கள் காண போகிறது. இத்தனை நாட்களும் இல்லாத ஒரு மகிமையை ஆண்டவர் காண பண்ண போகிறார். இத்தனை நாட்களும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திராத ஒரு நன்மையை, உங்க குடும்பத்திலேயே யாருமே கண்டிராத ஒரு நன்மையை கிருபையாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் தோற்று போகிறவர் அல்ல. மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியான ஒரு மனிதர். ஆனால் அவருடைய தாய் தகப்பன் 2 பேரும் ஆண்டவருக்கு ரொம்ப பக்தியாய் வாழ்றவங்க. அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம்மா அவரை பார்த்து, நீ ஒரு நாள் கண்டிப்பா நீ மாறுவ, ஒரு நாள் பைபிளை நீ தூக்குவ, ஒரு நாள் பெரிய ஊழியத்தை நீ செய்வ அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்லும் போது அந்த பையன் நான் பைபிள் தூக்குறதா, நான் மெசேஜ் கொடுக்குறதா, அதெல்லாம் நடக்காது, நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க, உங்க ஆண்டவர் ஜெயிக்கிறாரா நான் ஜெயிக்கிறேன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சவால் விடுவாராம்மா. அப்போ ஒரு நாள் அவர் ரொம்ப அசிங்கமா இந்த தலைமுடியெல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்தாராம்மா. பார்த்து கேட்டாராம்மா, இந்த மாதிரி நீ இன்னாருடைய மகனா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, நான் இன்னாருடைய மகன் தான். என்னப்பா, உங்க அப்பா எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், உங்க அப்பா எவ்வளோ ஆண்டவருக்கு பயப்படுகிறவர், அவருடைய பிள்ளையா இருந்துட்டு நீ என்ன இப்படி இருக்கிற, நீ ரொம்ப மோசமா இருக்கிறியே, இந்த மாதிரி இருக்காதப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னாராம்மா, நான் அவருடைய பிள்ளை அப்படின்றதுக்காக நான் நீ முடியெல்லாம் வளர்த்தாம இருக்க முடியுமா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணும்போது அவர் சொன்னாரம்மா, அந்த ஊழியக்காரர் சொன்னாரம்மா, இல்லை பாரு, நீ கண்டிப்பா ஒரு நாள் மாறுவ, நீ திருந்தி நீயே நிறைய பேருடைய முடி வெட்டுறதுக்கு நீ சொல்லுவ அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அவரிடத்துல சவால் விட்டாரம்மா, பார்க்கலாமா உங்க ஆண்டவரா நானா பார்க்கலாமா அப்படின்னு சவால் விட்டுட்டு போன மனுஷன் ஒரு 70 டேஸ், ஒரு 70 நாளைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து போய் அவருடைய முடியெல்லாம் வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டு ஆளு ரொம்ப ட்ரிம் ஆகி அதுக்கப்புறம் போய் ஞான ஸ்நானம் எடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழிய
ஊழியக்காரனாக ஆண்டவர் இருக்கிறார். அதனால நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் அவர் தோற்று போனவரே அல்ல. அவர் தோற்று போனவரே அல்ல. நம்முடைய நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு புதுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். யாரும் ருசித்திராத ஒரு சாட்சிய ஆண்டவர் நம்முடைய காதுகளில் கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு நன்மை வரும், உங்களுக்கு ஒரு கிருபை தொடரும். இதுவரையிலும் யாரும் அனுபவித்திராத ஒரு நன்மையை எனக்கு செய்கிறதற்கு ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவான் அந்த வார்த்தையை, ஆண்டவரே நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு அப்பாவை பார்த்து, ஏசப்பா எனக்கு ஒரு கிருபை, நான் விசுவாசிக்கிறேன். யாரும் அனுபவித்திராத, யாரும் கண்டிராத, சொல்லுங்க அப்பா, முழு பலத்தோடு கூட, ஆமா, யாரும் கண்டிராத ஒரு நன்மையை எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். முழு பலத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஆமேன் வருகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். பெரியவர் என்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். யாரும் கண்டிராத ஒரு நன்மை. நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு வசனமா இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிப்பீர்களானால் 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எலிசபெத் மலடியாய் இருந்ததினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். நீங்க 57வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 57வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 1ஆம் எலிசபெத் பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் வந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாமே? ஆமேன். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட்டார்கள். அடுத்து, அப்பொழுது அதன் தாய் அப்படியே அல்ல, அதற்கு யோவான் என்று பேரிட வேண்டும் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சகரியா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மகன் யார் அப்படின்னு கேட்டா யோவான் ஸ்நானகன். ஆனா இந்த சகரியா குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, இவர் அந்த தேவ ஆலயத்திற்குள்ள போயிட்டு வராரு பாருங்க. போயிட்டு வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் அவர் எப்படி இருக்கிறார்னா ஊமையனா இருக்கிறார். அப்பா யாரு? அப்பா அப்படின்னா யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களாக அவரை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா ஊமையான ஒரு மனுஷனா பார்த்தாங்க. அப்படின்னா வாய் நல்லா பேசிட்டு இருந்தவர், நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தவர், நல்லா ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீரென்று பேசாம ஊமையா போவார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த நம்ம வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்க பாருங்களேன், உங்க வாயில வந்து ஒரு புண்ணு ஏதாவது வந்து ஒரு 6-7 நாள் நீங்க பேசாம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு பேசவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையிலே பனிஷ்மெண்ட் வேற எதுவுமே வேண்டாம் லைஃப்ல. இந்த பேசாம இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஐயோ நம்ம நிறைய பேருடைய தலையே வெடிச்சிடும். அப்படின்னா நம்மளால வந்து வாழவே முடியாது. அவ்வளோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம பேசாம இருக்கிறது. ஆனா இந்த யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் வந்து 10 மாதங்கள் பேசாமல் ஊமையா இருந்தாராம். ஆனா 10 மாசம் ஊமையா இருந்த அந்த சகரியாவுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம்,
வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அப்பா வாய் பேச முடியல, ஆனா அந்த வாய் பேச முடியாத அந்த சூழ்நிலையில 10 மாசம் கருத்தரித்து அந்த வளர்ற பிள்ளை வெளியே வரும்போது எப்படி வருதாமா, வனாந்தரத்துல அந்த பிள்ளை சத்தம் போடுது. என்ன சத்தம் போடுதுன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்புவித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? நீங்கள் நல்ல கனிகளை கொடுங்கள், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு, சத்தமா பிரசங்கம் பண்றாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிப்பாரானால் கர்த்தர் நம்மள ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போவாரு. ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் வேறொரு உயர்வை நமக்காக ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஆமென். சகரியா திடீரென்று ஊமை ஆயிட்டார். சகரியா நினைச்சிராத நேரத்தில் வாய் பேச முடியாம போயிட்டார். எதுக்கு ஆண்டவரே இந்த 10 மாதம் என் வாயை அடைச்சிங்க, எதுக்காக என்ன ஊமையாக நாக்குனீங்க? அவர் ஒரு பாதையில கடந்து போறாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த 10 மாதத்துல உனக்கு ஒரு குழந்தையை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை இந்த உலகத்திற்கே சத்தமாய் மாற போகிறது. நான் இதை வசனத்தின்படி தீர்க்க தரிசனமாய் அறிக்கை செய்கிறேன். நிறைய பேரை கர்த்தர் இந்த 100 நாட்களிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சில வருடங்களாய் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த பாதைன்னு உங்களுக்கு தெரியல, எதற்காக இந்த சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில நீங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சூழ்நிலை முடிந்ததற்கு பிறகு ஒரு மகிமை வெளிப்படும், ஒரு வல்லமை வெளிப்படும், ஒரு அற்புதம் வெளிப்படும். அந்த அற்புதம், நீங்கள் எந்த காரியத்திலே நீங்கள் பலவீனமா இருந்தீர்களோ, எந்த காரியம் உங்களுடைய மனதை உடைச்சிருச்சோ, அந்த காரியத்திலே 100 மடங்கு ஒரு வெற்றியை நல்லா நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு, ஏசப்பா நான் அந்த வார்த்தையை நம்புறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்புறம் அந்த சகரியாவினிடத்துல இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி எழுத்து பலகையை கொண்டு போய் கையில கொடுத்தாங்களாம். எழுத்து பலகையை. ஆனா திடீரென்று பாத்தீங்கன்னா, நீ 63வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கைகளை தட்டி தேவனாகிய கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அப்பா ஆண்டவர் சில காலத்துல ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறாருன்னா, கர்த்தர் ஏதோ ஒரு ப்ராசஸை ஆண்டவர் நமக்காக செய்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நம்மளை வாய் பேசவே முடியாம சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறதற்கு வார்த்தையே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நம்ம லைஃப்ல வார்த்தை இல்லாத சில சூழ்நிலைகளில் நம்ம தள்ளப்படுவோம். அப்படின்னா வாயை திறந்து பேசவே முடியாது. நன்மையும் பேச முடியாது, தீமையும் பேச முடியாது. நம்ம அந்த இடத்துல நம்முடைய உணர்வுகளை சொல்லுகிற அளவிற்கு நம்ம யாரும் புரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம வாயை திறந்தாலே அந்த இடத்துல பிரச்சனையா போயிடும். வாயை திறக்க முடியாது. அமைதியா மௌனமா எதையும் பேசாம நம்முடைய வாயை அடைக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க வாயை கர்த்தர் அடைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஏதோ ஒன்றை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களை எதுவுமே பேச விடாம கர்த்தரை அமைதியாக்கும் போது நீங்க எதுவுமே பேசாம அமைதியா ஆகணும்.
நீங்க அமைதியாகணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. யோபு தன் வாயினால் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை கர்த்தர் நடத்துகிற பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா, அமைதியாயிரு. நீ எதுவும் பேச முடியாது, எனக்குள்ள வார்த்தை இருக்குது, வெளியே சொல்ல முடியல, என்ன எத்தனையோ பேசலாம், ஆனா என்னால பேச முடியல. இதை யார் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தர் ஒருவரே நமக்கு அனுமதிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மௌனமாயிரு, நீ மௌனமாயிரு. கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர். நாம் அமைதியா இருக்கும்போது நமக்காக பேசுகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நமக்காக அவர் பேசுகிறவர். உங்களை அமைதிப்படுத்திவிட்டு அந்த காரியத்தை செய்து முடித்து அதற்கு பிறகு நாம் பேச மாட்டோம். அந்த சூழ்நிலையை கர்த்தர் பேச வைப்பார். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஒன்றை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. பாடும் சர்வ வல்ல. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம், கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு கைகளை தட்டி பாடும். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதை. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே. பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லு, கூடுமே, எல்லாம் கூடுமே. பாட பாடு, விசுவாசத்தோட, விசுவாசத்தோட பாடு. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, ஒரு மாற்றம் தருவீர். விசுவாசத்தோட சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடும், கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால், உம் நாமம் சொன்னால் போதும்,
பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, நோய்கள் மறையுதையா. கைகளை மேல தட்டி கூடுமே, பாடு பாடு. எல்லாம் கூடும் அப்பா, ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்மை அமைதியாய் வைத்து நமக்காக உருவாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த சம்பவத்தில் நீங்க இன்னொரு காரியத்தை நம்ம ரொம்ப அழகா விளங்கி கொள்ளணும். இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, அவனுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகுது. அப்படின்னா அந்த குழந்தை அவன் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அந்த குழந்தை ரொம்ப லேட்டா, 2 பேரும் வயது சென்றதற்கு பிற்பாடு அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்குது. ரொம்ப லேட்டா கிடைக்குது. ஆனா என்ன லேட்டா கிடைச்சாலும் எப்படி அப்படின்னா வேதம் சொல்லுது, அவன் பிறக்கும் போதே அபிஷேகத்தோட அந்த பிள்ளை பிறந்துருச்சாம. அப்படின்னா இந்த எலிசபெத்தும் மரியாள் 2 பேரும் சந்திக்கும் போது வேதம் சொல்லுது, வயிற்றிலே இருந்த குழந்தை துள்ளிற்று. அப்போ பொதுவா ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்ந்து அதற்கு பிறகுதான் அபிஷேகம் பெறும். ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு ரொம்ப லேட்டா கொடுத்ததுனால அந்த ப்ராசஸ் எல்லாம் எங்க முடிச்சிட்டார் அப்படின்னா, அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே கர்த்தர் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கர்த்தர் முடிச்சிட்டாரு. வந்த உடனே கர்த்தர், வேதம் பிறக்கும் போதே கர்த்தர் அந்த பிள்ளையை தீர்க்கதரிசியாக, ஊழியக்காரனாக கர்த்தர் உருவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தாமதமா இருக்கிறது மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் சீக்கிரமா கிடைக்கும், ஆனா உங்களுக்கு மட்டும் ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு மட்டும் ரொம்ப காலங்கள் ஆகும். ஆனா நீங்க ஒன்றும் கலங்காதீங்க. உங்களுக்கு அதை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த டேட்ல அந்த நாட்களில் கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்காக உருவாக்கி உங்க கையில அந்த காரியம் கிடைக்கும் போது நீங்க பயன்படுத்துகிறது போல, ஆமே, நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கண்டிப்பாக எனக்கு லேட் அப்படின்றது இல்லை. நேர்த்தியா கர்த்தர் செய்ய போகிறார், நேர்த்தியா கர்த்தர் செய்ய போகிறார். ஊமையா இருந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற குழந்தை வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம், வனாந்தரத்துல கூப்பிடுறவனுடைய சத்தம். கர்த்தர் இந்த செய்தி கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 காரியத்தையும் தெளிவாய் பேசுகிறார். ஊமையான ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளை வனாந்தரத்துல கொடுக்கிறவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. அப்படியே ஆப்போசிட்டா, அப்படியே எதிர்மறையாய் நான் நம்புகிறேன், இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த சூழ்நிலைக்கும் ஆண்டவர் உங்களை வைக்க போகிறதற்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாத அளவிற்கு கர்த்தர் ஒரு சூழ்நிலை மாற்றத்தை நிச்சயமாய் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். இதை நம்புகிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். இதற்கு எதிர்மறையாய் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஆமேன். இன்றைக்கு உங்க கையில அந்த காரியம் இல்லை, ஆனா நாளைக்கு கர்த்தர் அதை யாரும் வைக்க முடியாத அளவிற்கு அதிகமாய், ஆமேன், நான் நடத்தி என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதைய எனக்காக அப்படியே ஆப்போசிட்டா மாற்றுறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உலகத்துல இருந்த மனிதன் சொன்னா என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அவங்க அப்பா ஊமையா அப்படின்னா அந்த பிள்ளையும் எப்படிதான் பிறக்க போகுது சொல்லுங்க. ஊமையா பிறக்க போகுது, பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஜெனட்டிக்கா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளஸிங் பாருங்க, அப்பாவுடைய வாயை கர்த்தர் அடைச்சிட்டு பிள்ளைக்கு எப்படி வைக்கிறாருன்னா, அவ்வளோ வெங்கல சத்தத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஆமேன்.
சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு இப்படிதான் கத்தரை அனுமதிப்பார். நீங்க கடந்து போகிற பாதைக்கும் கத்தர் உங்களை வைக்க போற பாதைக்கும் சம்பந்தமே இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு ரொம்ப பயந்தாங்குழிகளா இருப்பீங்க. உங்களை மாதிரி பயப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, பயந்தாங்குழியினுடைய லிஸ்ட்ல, பயந்தவர்களுடைய லிஸ்ட்ல கடைசியா நீங்க தான் இருப்பீங்க. அப்படின்னா ரொம்ப 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 பயப்படுறது நீங்க தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்திலேயே உங்களை கத்தர் தைரியசாலியாய், ஆப்போஸ்டா, எதிர்மறையாய் இது நடக்க போகிறது. அறிவில்லாதவர்களை ஞானி என்று இல்லாதவர்களை ஞானியாய் மாற்றுகிற கர்த்தர், ஒன்றும் இல்லாதவைகளை கர்த்தர் உருவாக்குகிற தெய்வம். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற பாதையை காட்டிலும் ஒரு எதிர்மறையான பாதையை கர்த்தர் கிருபையாய் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அந்த வார்த்தையை நம்ம பாட போறோம். இந்த 2 வார்த்தையும் விசுவாசிச்சிட்டீங்களா? நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என்னுடைய வாயை கத்தர் அமைதியாக்கி என்ன அமைதியாய் இருக்க வச்சு எனக்கானதை உருவாக்குகிறார். அப்படின்னா நான் கடந்து போகிற பாதைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற பாதைக்கும் என்ன இல்லை? சொல்லுங்களேன் எல்லாருமே. சம்பந்தமே இல்லாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கு உங்க கையில ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்க கைகளை அநேகருக்கு கொடுக்கிற கைகளாய் கர்த்தர் மாற்ற போறாரு. இது நடக்கும். இது அப்படியே நடக்க போகிறது. இது கர்த்தருடைய கரத்தினால் அது நிச்சயமாய் அது உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. அந்த சரணம் ரொம்ப அழகான சரணம். ஆமேன். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்குனீரே, சர்வ வல்லவரே. ஆமேன். கரங்களை தட்டி இன்னொரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நன்றி அப்பா, இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில நடந்ததை நமக்கு செய்வார். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, பாடுவோம். கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். கைகளை மேல கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் இயேசுவா, ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டே, ஓட்டம் பிடித்ததையா அப்பா, ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டே, யோர்தான் உம்மை கண்டே, பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே. ஹல்லேலூயா. அப்பா, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும். இப்ப சொல்லுங்க, உன் நாமம்
விசுவாசத்தோடு கைகளை மேல தட்டி கூடுமே. சொல்லுங்க சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். ஹalleluya. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. ஆமென். சகரியா நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே இந்த வயசுல போயும் ஒரு குழந்தையை கொடுக்குறீங்களே, நான் எப்படி ஆண்டவரே வளர்த்துறது, எப்படி ஆண்டவரே ஊழியக்காரனா மாத்துறது? அப்போ ஆண்டவர் சகரியா பார்த்து சொல்ற, நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிறக்கும் போதே எப்படிதான் பிறப்பான் அப்படின்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே நான் அபிஷேகிச்சு அந்த பிள்ளைய வெளியே கொண்டு வருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப காலதாமதமாகி கர்த்தர் தருகிறது போல நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை டிலே பண்றாருன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறாருன்னா, நீங்க அதுல எந்த விதத்திலும் குழம்பாதீங்க. கர்த்தரா தாமதிக்கிறார்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த தாமதிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, எல்லா ப்ராசஸையும் கர்த்தர் ரொம்ப லெகுவா முடிச்சிருவார். கர்த்தர் யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், சில காரியத்தெல்லாம் ஆண்டவரே டைம் எடுத்துக்குவார். ஏன் அப்படின்னா, நீங்க போய் நிற்கும் போது எந்த ரிஸ்க்குமே இல்லாம அந்த காரியம் அப்படியே நடக்க போகுது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, நிச்சயமாய் நடக்கும். அதான் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி நான் சகல காரியத்தையும் ரெடி பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார்ல, ரெடி பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. இது நிச்சயமாய் ஆண்டவரே நான் நம்புறேன். ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா, கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? அந்த சகரியா என்கிற அந்த மனுஷனுக்கு நீங்க செய்ய முடியுமானால் எனக்கும் நீர் செய்ய முடியும், எனக்கும் நீர் செய்ய முடியும். கர்த்தாவே எங்களுக்கும் நீர் செய்ய முடியும், எங்களுக்கும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75வது வயதுல உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொல்லிட்டு 100வது வயதுல ஆண்டவர் ஒரு குழந்தைய தரார். உடனே ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே நானும் தொண்டு கிழவனை போல இருக்கிறேன், அவங்க பாருங்க அவங்களும் இவ்வளவு வயசாயிட்டாங்க, இந்த காலத்துல அந்த குழந்தை ஓடிச்சுன்னா நான் எப்படி கூட சேர்ந்து ஓடுவேன், அந்த குழந்தைய குச்சி எடுத்துட்டு என்ன அடிக்குமே, அவன் ஒரு தள்ளுதல்னா நான் கீழே விழுந்துருவேனே அப்படின்னு ஒருவேளை ஆபிரகாம் நினைக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கு யாரு தெரியுமா? அது வாயில்லா பூச்சி, அது வாயில்லா பூச்சி. அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு ஆபிரகாம் ஒரு கஷ்டமும் சொல்லுங்க பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த குழந்தை ஒன்றும் பேசாது. 14 வயசு 15 வயசுல அவங்க அப்பா ஒரு கயிறை எடுத்துட்டு போயிட்டு அதுல கட்டுறாரு, அந்த விறகு கட்டைக்கு மேல அடுக்கிறாரு. பாருங்க அந்த புள்ள அப்படியே அமைதியா பேந்தன்னு முளைச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம். நீ வேணா உன் கடவுளை வச்சு கொண்டாடுமையா, நான் என்ன பண்ண முடியும், என்ன கொல்லவா பாக்குறீங்க, பாருங்க அம்மாட்ட நான் சொல்லி தர்றேன், அம்மாட்ட போய் போட்டு கொடுக்குறேன், என்னென்ன பண்ணுவோம். ஆனா வேதம் சொல்லுது ஈசாக்கு வாய் திறவாத ஆட்டை போல அப்படி. ஏன்னா ஆபிரகாமோட சேர்ந்து அந்த பிள்ளை சண்டை போட்டா ஆபிரகாமால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, அவரால் எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்கு ரொம்ப டிலே பண்ணி தாமதமா செய்யறாருன்னா நான் நம்புறேன், உங்க கையில கர்த்தர் கொடுக்கும் போது எப்படி கொடுக்க போறேன்னா பினிஷ் பண்ணி கர்த்தர் ரொம்ப அழகா அதை கிளியர் பண்ணி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, ரொம்ப அழகா கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கா கர்த்தர் மாற்ற போறாரு. அதுல எந்த ரிஸ்க் எடுக்காத அளவிற்கு. ஆமே, நீங்க எவ்வளவு வேணும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே இதுக்கு மேல நீங்க தந்து நான் எப்படி அதை உருவாக்கி நான் எப்படி கொண்டு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நேர்த்தியாய் என் கையிலே எனக்கு அவர் தாமதம் அல்ல, எனக்கு அவர் தாமதம் பண்ணுகிறது போல தெரிந்தாலும் எனக்கானதை கிருபையாய்
அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த ரெண்டு காரியத்தையும் கண்டிப்பா நீங்க வந்து இந்த 37வது நாள் வந்து நீங்க அறிக்கை செய்யுங்க, அப்படியே நடக்க போகிறது. ஆமென். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமேன் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஆமேன், கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 37வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இன்றைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா அவரை கர்த்தரை வந்து ஒரு குயவனாகவும் அந்த ஜனங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து மண்ணாகவும், அப்படின்னா அந்த களிமண்ணாகவும் நினைச்சு கர்த்தர் வந்து இந்த வார்த்தையை சொல்றார். அப்படின்னா நான் வந்து என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன், ஒரு பெரிய பிளானை. எப்பவுமே குயவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குயவன் வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி கம்ப்யூட்டர்ல போட்டு அப்படியே அதை கொடுத்துட்டு அப்படி வனைகிறோட அல்ல. குயவன் வந்து ஒரு மண்பாண்டத்தை வனைகிறார் அப்படின்னு சொன்னா அது எங்க இருக்கும்னா அவருடைய மைண்டுக்குள்ள இருக்கும். அவர் அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு டிசைனை அவர் கொண்டு வருவார். சரி, நான் இந்த மாதிரி ஒரு பானையை செய்ய போறேன், இந்த மாதிரி அதுல வந்து டிசைன் நான் பண்ண போறேன்னு தன்னுடைய மனசுக்குள்ள அதை கொண்டு வந்து அந்த மண்ணை நல்லா பிசைஞ்சு அந்த திரிகை மேல அவர் வச்சு தன்னுடைய கையை வச்சு ரொம்ப அழகா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய மனசுல இருக்கிற அந்த விஷயத்தை கையில உருவமாய் கொண்டு வருவார். இதுதான் குயவனுடைய வேலை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நான் வந்து குயவனா இருக்கிறேன், நீங்க வந்து களிமண்ணா இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஒரு டிசைனை என் மனசுல நான் கொண்டு வந்தேன், நான் பிக்ஸ் பண்ணேன். இந்த மகளை இப்படி பயன்படுத்தணும், இந்த மகனை இப்படி பயன்படுத்தணும், இவனை இப்படி உருவாக்கணும், இவனுக்கு இந்த இடத்துல ஒரு அலங்காரத்தை கொடுக்கணும், இப்படி ஒரு டிசைன் கொடுக்கணும்னு நினைச்சு நான் வந்து என்னுடைய மைண்ட்ல ஒன்ன வந்து அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் போட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா, உங்களை எடுத்து திரிகையின் மேல நான் வச்சு உங்களை வனைகிறதற்கு ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கையிலே நீங்கள் கெட்டு போனீர்கள். அப்படின்னா பொதுவா வந்து சிலர் இந்த குயவனை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையில வச்சு அந்த மண்பாண்டத்தை வனைஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சரியான விதத்திலே அந்த மண்ணு வந்து மேக்கிங் ஆகாம, சரியான விதத்திலே பதப்படுத்தப்படாம, அதுக்கு சரியான விதத்திலே மிதி விழுகாம, அது வந்து ஒரு அந்த பசபசப்பா இல்லாம திடீர்னு மண்ணா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு டைம் மிஸ்டேக் ஆயிருச்சுன்னா, பொதுவா உலகத்திலே இருக்கிற மண்பாண்டம் செய்கிற குயவன் என்ன பண்ணுவாருன்னா, அதை அப்படியே அந்த மண்ணை அப்படியே சுருட்டி தனியா ஒரு இடத்துல போட்டுருவாங்க.
நீங்க செங்கல் சூளை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா செங்கல் சூளை செய்கிற இடம்னா இப்பெல்லாம் மிஷின்ல வந்துச்சு, ஆனா ஹேண்ட் மேக்கிங் பண்ணுவாங்க. அப்ப அந்த கையிலேயே அதை செய்வாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அந்த இதை மாதிரி யாராவது அதை நல்லா மிதிக்கும் போது அந்த மண்ணா வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி தனியா போட்டுருவாங்க. அதை திரும்ப கொண்டு போய் திரும்ப தண்ணி ஊற்றி திரும்ப மிதிச்சு அகைன் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. தன்னுடைய கையிலே கெட்டு போகிற ஒன்றை அகைன் டைம் செலவு பண்ணி குயவன் அந்த டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார். தூக்கி போட்டுட்டு இன்னொரு மண்ணை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு என் கையில உன்னை எடுத்து நான் என்ன பண்ணேன்னா வனைய ஆரம்பிச்சேன். ஆனா நீ என்னுடைய கையில என்ன பண்ணுனேன்னா நீ கெட்டு போயிட்ட. நீ கெட்டு போயிட்ட. நம்முடைய மாமிசத்திலேயோ இல்ல நம்முடைய பாவத்தினாலேயோ நீ நினைச்சது மாதிரி நீ நடக்கல. நான் உன்னை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன், உன்னை கானான்ல கொண்டு போய் உட்காரணும்னு வச்சிருந்தேன். ஆனா நீ என்னுடைய கையில கெட்டு போயிட்ட. ஆனா இப்ப நான் ஒன்னு சொல்றேன், எனக்கு தூக்கி போடுவதற்கு உரிமை இருக்கிறது. நான் திரும்ப உன்னை வனைஞ்சிடவே கூடாது. ஆனா இப்போ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நான் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் உங்களை வேறே பாண்டமாய் ஆண்டவர் வனைவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தூக்கி போட மாட்டேன்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. நீ அந்த இடத்துல கெட்டு போனது உண்மை. யாரோ ஒருத்தர் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் இழந்துட்டேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேன். எனக்கு தெரியும், என்ன தாயின் கருவிலே உருவாகும் போதே ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் என்ன வேறு பிரிச்சிங்கன்னு தெரியும். ஆனா நான் கெட்டு போயிட்டேன், நான் வழி மாறி போயிட்டேன், நான் அந்த காரியத்திற்கு ஒத்தவனா நான் மாறல, என்னுடைய மிஸ்டேக் நிறைய இருக்குது. ஆனா திரும்பி அந்த மாதிரி ஒரு இடத்தை பிடிப்பது எனக்கு கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். உங்க இஷ்டம் மாதிரி திருப்பி மாற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கூக்குரல் தேவ சமூகத்திலே எட்டினது, உடைய கண்ணீர் கர்த்தர் சமூகத்திலே எட்டினது. கர்த்தர் உங்களை தூக்கி போட மாட்டாரு. ஆண்டவர் உங்களை தூக்கி போட மாட்டாரு, வேண்டாம் என்று ஒதுக்க மாட்டார். மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்து மறுபடியும் உங்களை வேறே பாண்டமாக நம்புறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, வேறே பாண்டமாக இன்னொரு பாத்திரமாய் ஆண்டவர் வனைய போகிறார். ஒரு ஸ்பெஷல் பாத்திரமா ஆண்டவர் வனைய போகிறார். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட போகிறது. மறுபடியும் ஆண்டவருடைய சித்தம் உங்க மேல நிறைவேற போகிறது. மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போறாரு. ஆமேன். கெட்டு போன பாத்திரத்தை ஆண்டவர் தூக்கி போடாம மறுபடியும் ஆண்டவர் வனைகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஜெபிக்க போறோம்? எத்தனை பேர் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்? என்ன ஜெபிக்கணும்னா, நான் நம்புறேன் உண்மையிலே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார் தெரியுமா? எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? நீங்க பிறந்ததே அற்புதம், நீங்க வளர்ந்தது ஒரு அற்புதம். ஆண்டவர் எத்தனை ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்தினார் தெரியுமா? எவ்வளவு மரண கண்ணிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்தினார் தெரியுமா? உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலா நடத்தினாரு. யாருக்கும் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறந்துருச்சு. யாருமே இப்படி வரலாம், ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரு. இவ்வளவு நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒரு நாள் இருந்த விலையேற பெற்ற பாத்திரம். நீங்க ஒரு பெரிய பொக்கிஷம். நீங்க மட்டும் நல்லா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருப்பீங்க தெரியுமா? நிறைய பேர் உங்களை பார்த்து பிரமிச்சிருப்பாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய சிந்தனையில நீங்களும் நானும் இருந்தது வேற ஒரு விதத்துல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாரு.
ஆனா இடையில என்னமோ தெரியல, அவருடைய கையில நீங்க கெட்டு போய் நிறைய பேர் எல்லாத்தையும் இழந்து மோசையை போல தரிசனத்தை இழந்து, மோசையை போல எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து அப்படியே சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் மோசையை திரும்பவும் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் சொல்றார், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். ஏன் அப்படின்னா, உன்னை தாயின் கருதல் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைய ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாருமா. தகப்பனே, உங்க பிள்ளைய ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாரு. வாலிப தம்பி, இது உனக்கான வார்த்தை. தங்கச்சி, இது உனக்கான வார்த்தை. ஆண்டவர் உன்னை கையில பெரிய நோக்கத்தோட கர்த்தர் எடுத்திருக்கிறாரு, பெரிய திட்டத்தோட கர்த்தர் எடுத்திருக்கிறாரு. நீ நம்பு, நீ அதை நம்பு. நீ மோசையை போல நீ நம்பாம இருக்காத. கர்த்தர் சொல்றாரு, நயல் நதி எத்தனையோ பேருடைய சாவனுடைய இடம், ஆனா அந்த நயல் நதியில உன்னை காப்பாத்துறதற்கு நான் வல்லவரா இருந்தேன் அல்லவா. நினைச்சு பாருங்க. நீ திரும்பி பாரு மகளே, நீ திரும்பி பாரு மகனே. நீ கர்த்தருடைய கையில இருந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பாத்திரம். நீ வித்தியாசமான ஒரு பாத்திரம். நீ எல்லார போல இல்ல, நீ உங்க அண்ணன் தம்பிய போல இல்ல. உங்க குடும்பத்துல நீ மட்டும் ஒரு வித்தியாசமான பாத்திரமாய், உன் மேல மட்டும் கர்த்தருடைய வித்தியாசமான அனாயிண்டிங் இல்ல. கர்த்தர் அப்படிதான் உன்னை வச்சிருந்தாரு, கர்த்தர் அப்படிதான் உன்னை கரத்துல எடுத்தாரு. ஆனா நீ கெட்டு போயிட்ட. ஆனா கர்த்தர் மறுபடியும் உன்னை வணைவேன் என்று 2 கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை என் தலை மேல நடக்கணும்னு சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தூக்கி எடுக்கணும் உங்களை. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள மீண்டும் அவருடைய சித்தத்துக்குள்ள நீங்க வரணும், மீண்டும் அவருடைய கைக்குள்ள வரணும். சிஸ்டர், நீங்க மீண்டும் அப்பாவுடைய கைக்குள்ள நீங்க வரணும், அப்பாவுடைய கைக்குள்ள வரணும், அப்பாவுடைய பெரிய தரிசனத்துக்குள்ள நீங்க வரணும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. வாலிப மகளே, நீ திரும்ப ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நீ வரணும். கர்த்தர் மறுபடியும் உன்னை பயன்படுத்த போறாரு. ஆமென், ஹalleluya. இவன் முடிஞ்சிட்டான்னு நினைச்சவங்க நிறைய பேர், இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு நினைச்ச நிறைய பேர், மறுபடியும் உங்களை ஒரு அழகான ஒரு பாண்டமாய் கர்த்தர் வணைகிறதை நிறைய பேர் பார்க்கட்டும். ஜெபம் பண்ண அந்த மகிமை இறங்கி வரட்டும். கேளுங்க ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா மறுபடியும் சிம்சோனுக்கு மறுபடியும் அந்த முடி முளைத்தது, மறுபடியும் அந்த அபிஷேகம் அவனுக்கு வந்தது. கர்த்தரிடத்துல கேளுங்க, இதை விட்டுறாதீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுதானா நம்ம ரொம்ப ஆராயணும். சில நேரத்தில் வெறும் பாவத்தின் நிமித்தமாய் மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் என்ன பண்ணாது அப்படின்னா நிறைவேறாது. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் அப்படியே தடைபட்டுரும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் கூட வேதாகம கல்லூரியில் படித்த ஒரு வாலிபர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பர்சனை மாதிரி ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப 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 அப்படின்னா, நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் நாள் பைபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் டேல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பல ஊர்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கிறோம். யாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியாது, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டே வந்து இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து இருந்தா அந்த மனுஷன், இவரும் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட், எங்களுக்கு தெரியவே இல்லை. நேர வந்து அந்த டீச்சருங்க இருக்கிற அந்த டேபிள் மேலே இருந்து இவர் வந்து நின்ன உடனே நாங்கள் டீச்சர் நினச்சி எல்லாரும் எந்திரிச்சு நின்று பிரைஸ்லான்னு சொன்னா, இவர் உட்காருங்க அப்படின்னா 2 நிமிஷம் சொல்லிட்டு, நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தாங்க அப்படின்னு பேசி எங்க அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள எல்லாரையுமே அப்படியே ஒன்னாக்கிட்டாரு. நான் ஒவ்வொருத்தரும் ஃபேமிலியை பிரிஞ்சு இந்த ஹோம் சிக் நம்ம எப்படி பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா 5 நிமிஷத்துக்குள்ள எங்க எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள ஆக்கி பைபிள் காலேஜ் நம்ம படிச்சிடலான்ற அளவு கொண்டு விட்டாரு. ஆனா
அவர் மேல ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, பெரிய திட்டம். அவ்வளவுதான். பைபிள் காலேஜில் லீவ்ல 6 மந்த் லீவுக்கு ஊருக்கு போனார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கச்சேரியில அவர் பாடகராகவும் பிளஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் இருந்தார். இந்த 6 மந்த்ல ஊழியத்திற்காக போனவர் ஜஸ்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கச்சேரிக்கு வாப்பா, ஒரு கச்சேரிக்கு சும்மா வான்னு கூட்டிட்டு போய் ஸ்டேஜ்ல திரும்ப ஏற விட்டு ஒரு மிமிக்ரி பண்ண வச்சுட்டாங்க. அப்படியே ஆரம்பிச்சவர் கிட்டத்தட்ட 1 இயர், ஒரு வருஷம் தொடர்ந்து ப்ரோக்ராம்னு போயிட்டு திரும்பி அவர் பைபிள் காலேஜுக்கு வரவே இல்லை. நாங்க ரொம்ப மிஸ் பண்ணது அவரை மட்டும்தான். அவ்வளவு சிரிக்க வைப்பார். என்னடா இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வருத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் எப்ப வந்தாரு தெரியுமா? 3 வருஷம் நான் படிச்சு முடிச்சுட்டு 4வது வருஷம் நான் வார்டனா இருக்கும்போது அவர் வந்தார். எனக்கு அவருடைய முகம் மறக்கவே இல்லை, அவருடைய பேரும் மறக்கவே இல்லை. நான் வார்டனா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். கேட்டை யாராவது ஒருத்தர் திறக்கிறது மாதிரி இருக்குது. எனக்கு கரெக்டா நான் கண்டுபிடிச்சேன், அவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். பிரதர் அவரை பார்த்து கேட்டேன், நீங்க இவர் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமா, எப்படி பிரதர் என்ன மறக்கல? எப்படி பிரதர் உங்களை மறக்க முடியும்? நீங்க எப்படி எவ்வளோ எங்களை நல்லா சந்தோஷமா வச்சிருந்தீங்க, என்ன பிரதர் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் அழுதுட்டே சொன்னாரு. ஏசப்பா என்ன ரொம்ப நம்பினது உண்மைதான், ஆனா ஒரு கச்சேரிக்கு அப்படியே போன நானு அப்படியே பின்மாறி போய் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நான் நிற்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். சரின்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட பார்த்து ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் பைபிள் காலேஜுக்கு படிக்கும் போதெல்லாம் உங்கள் முன்னாடி நின்று ஒரு பாட்டு பாடுவேன், இல்லை அந்த பாட்டை ஒரு லைன் மட்டும் பாடட்டுமான்னு கேட்டார். உடனே நான் என்ன சொன்னேன், நீங்க எதுக்கு ஒரு லைன் பாடுறீங்க? இப்போ இன்னும் ஒரு 1/2 hourல ஸ்டூடெண்ட் எல்லாம் டீ குடிக்கிறதுக்காக ஒரு பிரேக் இருக்கும், அதுல ஒரு சேப்பல் இருக்குது, 20 மினிட்ஸ் இருக்குது, அதுல எல்லாருக்கும் முன்னாடியும் கூட அந்த பாட்டை பாடுங்கன்னா, இல்ல 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 அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் பாடுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு தகுதி இல்லை, நான் உங்க முன்னாடி மட்டும் பாடுறேனே அப்படின்னு சொல்லி நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு 10 அடி தள்ளி போய் அந்த பாட்டை பாடிட்டு ஒரு சரணம் முடிச்சோன்னா அழுதாரு பாருங்க. இன்னைக்கும் எனக்கு மனசுக்கு முன்னாடி இருக்கு. ஐயோ, நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன். வேணாம் பிரதர், அழாதீங்க, ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர், ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பாரு, நீங்க திரும்பியும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். இல்லை 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 இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எத்தனையோ வாய்ப்புகளை நான் இழந்துட்டேன். இனி நான் நினைச்சா கூட நான் வரவே முடியாது பிரதர் அப்படின்ற அளவுக்கு அவர் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போனார். இன்னைக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல, எந்த இடத்துல இருக்காது எதுவுமே தெரியல. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை தன்னுடைய மனசுல வச்சு உங்களை நிறைய பேரை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கர்த்தர் கையில எடுத்தாரு. குயவனுடைய கையிலே இருக்கிற மண்பாண்டமாய் மாற்றும்படியாக திரிகையிலே வைத்து திரிகிற மண்ணாய் ஆண்டவர் ரொம்ப அழகா உங்க கையில எடுத்தாரு. அவர் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை உங்களுக்காக கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா நீங்க கெட்டு போனீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த 100 daysல ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தராரு. இல்ல, குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, திரும்ப வேறே பாண்டமாய். சொல்ல அந்த மகிமை உங்கள் மத்தியில கடந்து வரட்டும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப எல்லா வாலிப தங்கச்சிகளும் தம்பிகளும் கையை உயர்த்தி, அப்பா உங்க மனசுல இருக்கிறது என் மூலமா நடக்கணும்னு சொல்லுங்க. எஸ், இந்த வார்த்தையை பேசுனது கர்த்தர் தானே. அவர் உங்களை எப்படி கைவிடுவார்? அவர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுப்பார். மறுபடியும் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். நீங்க இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். ஆமே. அவர் வெற்றி சிறந்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர். எஸ், சொல்ல அந்த மகிமை நல்லா யாரெல்லாம் அதை உணர்ந்து ஜெபம் பண்றீங்களோ அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் ஆமென் என்றும் அப்படியே நடக்க போகிறது. நீங்க எத்தனை வயசானாலும் கர்த்தர் மறுபடியும் எடுத்து உங்களை வணைவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya,
ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலைக்கல்லாக்க. கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலைக்கல்லாக்க. பாடும். கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமாக. களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி பாடுவோம். இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. அவர் வெற்றி சிறந்தவர். ஆமென். இந்த வசனத்தை டெய்லி ஆண்டவர் நம்மோடு பேசுறார். நேற்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப அவசியமானது. அதனால இந்த வார்த்தையை வச்சு நீங்க கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய திட்டத்தின்படி, அவர் மைண்ட்ல என்ன குறிச்சு என்ன வச்சிருக்கிறாரோ அதை எந்த நாளும் பிசாசு வீணடிக்காதபடி மறுபடியும் அவர் திரும்ப 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 வேறே பாத்திரமாய் திரும்பவும் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, உங்களை தூக்கி போடக்கூடாது. நீங்க ஒரு சாதாரணமானவர்களாய் மடிஞ்சு போகக்கூடாது. உங்க மேல இருக்கிற திட்டம் எதுவுமே நிறைவேறாம நீங்க மரணம் அடையக்கூடாது. அந்த பிளான் கண்டிப்பா நிறைவேறணும். உங்களை குறித்து ஆண்டவர் சிம்சோனை குறித்து கர்த்தர் சொன்ன திட்டம் நிறைவேறாதுன்னு நினைச்சான். ஆனா கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் கர்த்தர் அவனை வணைந்து அவன் மேல கர்த்தர் வச்ச திட்டத்தை நிறைவேற்ற முடியுமானால், எங்களை கொண்டும் நம்மை கொண்டும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் கர்த்தர் ஆரம்பித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, சின்ன வயசுல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க விடாப்பிடியா ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஏசப்பா ஏசப்பா என்னை எதுக்கு இந்த உலகத்துல கொண்டு வந்தீங்களோ, என்னை எதுக்கு வேறு பிரிச்சீங்களோ அதை நான் நிறைவேற்றுறதுக்கு என்ன நம்புங்க ஏசப்பான்னு நீங்க இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் நம்புறேன் உங்க ஃபேமிலியிலே உங்களை மாதிரி உயர்த்தப்படுகிறவர்கள் ஒருவருமே இருக்க மாட்டாங்க. உங்க வம்சத்திலேயே ஆண்டவர் உங்களை பெரிய லெவல்ல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அந்த அனுபவத்துக்குள்ள கண்டிப்பா எல்லாருமே வரணும். அதுக்காக தான் இந்த 100 days கர்த்தர் தனியாய் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நீங்க இந்த ஜெபத்துல அட்டன் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இது நீங்களா வரல, நீங்களா இந்த ஜெபத்துல கலந்துக்கல, கர்த்தர் உங்களை கலந்துக்க வைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை அதற்கு நேரா கொண்டு போய் வைக்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் உங்களை வணைவாரு. பிரதர், மறுபடியும் கர்த்தர் உங்களை வணைவார். சிஸ்டர், கர்த்தர் மறுபடியும் உங்களை வணைவார். அவருடைய மனசுல இருக்கிறது மாதிரி கர்த்தர் வணைவார். மறுபடியும் நீங்கள் பயன்படுவீர்கள். நீங்கள் மறுபடியும் வெற்றி அடைவீர்கள். மறுபடியும் ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். உங்க பிள்ளைங்க மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்க குடும்பத்தின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். எந்த பிள்ளை பிறக்கும் போது ஏசப்பா சமூகத்துல கொண்டு போய் இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைன்னு சொன்னீங்களோ, ஆண்டவருடைய அபிஷேகம் அவன் மேல இருந்துச்சுல்ல, இன்னைக்கு அந்த பிள்ளை எந்த இடத்துல வழி மாறி போனாலும்
தடுமாறி போனாலும் இந்த 37வது நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளை மேல இப்ப வைக்கப்படட்டும். அந்த பிள்ளைய மறுபடியும் கர்த்தர் கொண்டு வர்றார். அந்த பிள்ளைய மறுபடியும் கர்த்தர் கையிலே எடுக்கிறார். கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு அக்கினி 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 அந்த பிள்ளைகள் மேல் இப்பொழுது பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். அந்த மகன் மேல பற்றி எரியட்டும். உங்க பிள்ளைய குறிச்சு கர்த்தர் சொன்ன நோக்கத்தை, கர்த்தர் சொன்ன திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அவனை வெட்கப்பட விடமாட்டார். அந்த பிள்ளைய சத்துரு பறித்து கொள்ள விடமாட்டார். தேவனால் இப்ப நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி, கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு மகிமை, ஹல்லேலூயா, ஆமென். அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ நம்மையும் வெற்றி சிறக்க வல்லவர். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் அது பராக்கிரமங்கள் செய் சத்தமாய். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் செம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் அது பராக்கிரமம் செய்யும். மிகவும் உயர்வுள்ளது பராக்கிரமம் செய்கின் சொல்லுவோம். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய். கைகளை மேல தட்டி வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தார் முழு பலத்தோடு. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜா ராஜா என்றென்று பாடுவோம். ஆளுகை செய்கின்றார், வெற்றி பாடு இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலை கல்லாக்கள். கர்த்தரின் செயலிதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலை கல்லாக்கள். இது கர்த்தரின் செயல். களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியங்கள் வாய்க்க. கைகளை மேல தட்டி வெற்றி சிறந்தா, வெற்றி சிறந்த பாடு. அவரை ஆராதிக்க ஆராதிக்க பலன். வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்று ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்று ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா, ஆமென். வேறே குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஹல்லேலூயா. உங்க பைபிளுக்கு மேல அதை எழுதி வச்சிருங்க.
உங்க டைரிக்கு மேல அதை எழுதி வச்சிருங்க, உங்க பெட்ரூம்ல அதை எழுதி வச்சிருங்க, நீங்க பார்க்கிற இடத்துல எழுதி வச்சிருங்க. குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல இந்த பானை இல்ல அப்படின்னா இந்த பாண்டம் இல்லைன்னா இந்த அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது விசேஷமாக ஒரு 4 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குயவன் செய்த பானை அப்படின்ற அந்த வார்த்தைகள் இருக்கிறது. இந்த 4 இடத்துலையும் இந்த பானை இருக்கிற ஒரு 4 விதமான ஒரு சூழ்நிலையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை நம்ம தியானிச்சு நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கரைய பத்திரம் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏனெனில் இனி இந்த தேசத்திலே வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளையிடப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன் என்றேன். இன்னொரு விசை கூட 2 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பதான் உங்களுக்கு புரியும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமுமாயிருக்கிற இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளையிடப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இது முதல் ஒரு மண்பாண்டம் அப்படின்னா ஒரு பானை. இந்த பானை என்ன அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஒரு பானையை வாங்கிரு, அந்த பானையில நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கரைய பத்திரம் மூல பத்திரம் இந்த மாதிரி பத்திரத்தை அந்த பானைக்குள்ள வச்சு நீ மூடி நீ அதை வச்சிரு. என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்து ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்துல வீடுகளும் நிலங்களும் கொள்ளையிடப்படும் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விலைக்கு விற்கும்ன்ற நல்ல இந்த வசனம் எழுதப்படுகிற சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசி எப்பொழுதுமே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இந்த மாதிரி தேசம் அழிக்கப்படும், இந்த மாதிரி தேசம் சிறைபிடிக்கப்பட்டு போகும், நீங்க சிறைபிடிக்கப்பட்டு போவீங்க, உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாம் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கடினமான ஒரு தீர்க்க தரிசனத்தையே இவர் மூலமா ஆண்டவர் சொன்னார். எங்க போனாலும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிப்பின் தீர்க்க தரிசனத்தான் சொன்னார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம், உங்களை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, உங்க கண்களை இப்படி புடுங்கிடுவாங்க, உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி மோதி அடிக்கப்படுவாங்க, இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த எரேமியா ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நல்லதா ஒரு வார்த்தை கூட எனக்கு இல்லையா? ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? என் தேசத்தினுடைய முடிவை எனக்கு சொல்லிட்டீங்க, என் தேசம் இப்படி போகுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இவங்களை திரும்பி மீட்டெடுக்க மாட்டீங்களா அப்படின்ற வார்த்தையா ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீ ஒண்ணு பண்ணு, நான் ஒருத்தர்கிட்ட அனுப்புறேன், நீங்க அந்த வசனத்தையும் வாசிக்க முடியும். 17 சேக்கலுக்கு அப்படின்னா உன்னுடைய இவருடைய இந்த எரேமியாவுடைய சிறிய தகப்பனுடைய மகன், அவனுடைய கையில இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சொத்தை விலைக்கு வாங்குறதற்காக ஆண்டவர் சொல்றாரு. கவனிங்க, ஒரு சொத்தை விலைக்கு வாங்குறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. இந்த சொத்தை
17 சேக்கலுக்கு இந்த நிலத்தை எரேமியா அவருடைய கையில வாங்குறார். எப்ப வாங்குறார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த நிலங்கள் யாருமே வாங்குறதற்கு ஆள் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாபிலோனுடைய ராஜா முழு தேசத்தையும் இப்ப முற்றுகையிட்டுட்டாங்க. முற்றுகையிட்டதுனால ஜனங்களுக்கு ஒரே பஞ்சம், உள்ளுக்குள்ள பிழைக்க முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படி சொன்னா, விட்டுட்டு எப்படி ஓடலான்ற ஒரு சூழ்நிலை. கவனிங்க, நம்ம உங்களுக்கு புரியும்படி சொன்னோம்னா, நம்ம இலங்கையில பாத்தீங்கன்னா யுத்தம் நடந்துச்சு. இலங்கையில யுத்தம் நடக்கும்போது நிறைய பேர் அங்க வீடுகளோடு நிலங்களோட கார்களோட தான் இருந்தாங்க. ஆனா அந்த யுத்தத்தினுடைய செய்தியை கேட்டு யுத்தம் ரொம்ப மும்முரமா இருக்கிறதுனால தங்களுடைய உயிர் பிழைக்கிறதற்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சர்ச்சினுடைய லைவ் கூட நிறைய பேர் இலங்கையிலிருந்து போன ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கிறாங்க, இந்த ஆராதனையில் அட்டன் பண்றாங்க. இவங்க எல்லாம் எப்படி தன்னுடைய ஊரை விட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் விற்கக்கூடிய அந்த பொருள், அவங்க விற்கக்கூடிய அந்த காரு, அந்த நிலம் எல்லாம் ரொம்ப பணத்துக்கு விற்கும். ஆனா அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான், என் காரை கொடுத்துறேன், என் நிலத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி கப்பலிலையும் கடல்ல போற கப்பலில் இன்னும் வித்தியாசமான சூழ்நிலையில அந்தந்த இடத்துல போய் செட்டில் ஆனாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்ப அந்த ராஜா கொத்தளத்தை போட்டு உள்ள வந்துட்டாரு. இப்ப ஜனங்களால உள்ள இருக்க முடியாது. அதனால தன்னுடைய உயிர் பிழைக்கிறதற்காக அவங்க வெளியே போறாங்க. வெளியே போகும்போது அந்த நிலத்தை கோடிக்கணக்கான மதிப்புள்ள நிலங்கள் சின்ன கம்மியான பணத்திற்கு 1000-2000 கூட வாங்குறதுக்கு ஆளே இல்லை. ஆனா அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, எரேமியாவை பார்த்து, இல்லப்பா, நீ போய் உன்னுடைய சிறிய தகப்பனுடைய மகனிடத்துல போய் ஒரு நிலத்தை வாங்கு, நீ அதை பத்திரம் பண்ணு, நீ அந்த பத்திரத்தையும் அந்த மூல பத்திரத்தையும் எடுத்து ஒரு பானையில வச்சு நீ அதை மூடி வச்சிரு. அநேக வருடங்கள் தாண்டி, அநேக நாட்கள் தாண்டி, இன்றைக்கு மதிப்பில்லாத அந்த பத்திரம், இன்னைக்கு பெரிய காசு கொடுத்து வாங்க முடியாத அந்த பத்திரம், அந்த நிலத்திற்கு இன்னைக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனா ஒரு காலத்துல இந்த நிலம், நீ வாங்கப்பட்ட இந்த இடம் பல லட்சங்களுக்கு, பல கோடிகளுக்கு, பெரிய ஆசீர்வாதத்திற்கு கடந்து போகும் என்று தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமே. அப்போ முதல் பானை என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இன்னைக்கு மதிப்பில்லாத பானை. இன்னைக்கு அந்த பானையில இருக்கிற அந்த பத்திரத்தை வாங்குறதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு அந்த பானையில இந்த பத்திரத்தை பார்த்து யாரும் கொண்டு போய் அதை பீரோக்குள்ள ஒளிச்சு வைக்க மாட்டாங்க. அந்த பத்திரத்தை ஒரு பொருட்டா எடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பத்திரம் என்னவா மாறும்னா, விலையேற பெற்றதாய் மாறும். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இன்றைக்கு குயவன் ஒரு பாத்திரத்தை வனைந்து கொள்ளுகிறார். குயவனுடைய கையிலே ஒரு பானை இருக்கிறது, ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா, அந்த பாத்திரமும் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறதும் ரொம்ப வேல்யூவே இல்லாம இருக்குது, வேல்யூவே இல்லாம இருக்குது. அதை வாங்குறதற்கு ஆள் இல்லை, அதை டிமாண்ட் பண்றதற்கு ஆள் இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு காலத்துல அது விலையேற பெற்றதாய். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, நிறைய பேரை தேடி வருகிறது. இன்றைக்கு விலையில்லாத உங்களை, இன்றைக்கு விலையில்லாத உங்களை, இன்றைக்கு கனமில்லாத உங்களை, இன்னைக்கு மதிப்பில்லாத உங்களை, இன்னைக்கு அவமதிக்கிற உங்களை, இன்னைக்கு உங்களை திரும்பி பார்க்கிறதற்கு கூட ஆள் இல்லாத உங்களை, இன்றைக்கு உங்களை கூப்பிடுவதற்கு ஆள் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், விலையில்லாத நீங்கள் மதிக்கப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. விலையில்லாத உங்க பிள்ளை கனப்படுத்தப்படுகிற ஒரு நாள் வரப்போகுது. விலையில்லாத உங்க குடும்பம் ஒரு நாள் விலை மதிப்புள்ளதாய் மாற போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன் சொல்லி அந்த வார்த்தையை நம்புறேன்னு முழு பலத்தோடு கைகளை தட்டி நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அந்த மகிமை வெளிப்படுவதாக, அந்த மகிமை வெளிப்படுவதாக. இல்லாத
இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த வீட்டுல போய் இந்த பகுதியை நீங்க வாசிங்க. வாசிக்கும் போது ஆண்டவர் எங்க போய் இந்த நிலத்தை வாங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆனதோத் அப்படின்ற ஒரு இடத்துல வாங்க சொல்ற. இந்த ஆனதோத் என்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஏழை நாடு, அது ரொம்ப ஏழை நாடு. ஏற்கனவே யுத்தத்தின் நிமித்தமா பெரிய பெரிய பங்களா எல்லாம் கேட்கப்படாம இருக்குது, நல்ல நல்ல சொத்துக்கள் எல்லாம் கேட்கப்படாம கிடக்குது. ஆனா அதன் மத்தியிலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து எங்க போய் வாங்க சொல்றாருன்னா, ஆனதோத்துக்கு போய் வாங்குப்பா, அங்க இருக்கிறதுலே அங்கதான் ரொம்ப கம்மியான இடம். ஆனா கர்த்தர் சொல்ற ஒரு நாள் வரும். நீங்க எரேமியா 32 அதிகாரம் 7வது வசனத்துல அந்த வசனத்தை வாசிக்க முடியும். இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் ஆனம்மெலேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்றும் சொல்லுவான் என்று உரைத்தார். ஆமே, புரியுதில்ல? இந்த வசனத்தை எழுதிங்க. அப்படின்னா வாலண்டியரா வந்து இவருடைய இந்த எரேமியா அவனுடைய பெரியப்பா அவனுடைய பையன் சல்லூமின் குமாரன் ஆனம்மேல் என்ன வந்து சொல்றாருன்னா, ஆனதோத்துல இருக்கிற இந்த நிலத்தை நீ என்ன பண்ணிக்கோ, நீ வாங்கிக்கோ. உடனே இந்த ஆண்டவர் சொன்னது மாதிரியே இந்த நிலத்தை வாங்கி அவர் ரொம்ப அழகா பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. அந்த நிலம் கர்த்தர் மீட்டு கொள்ளுகிற ஒரு நாள் வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திரும்ப தூக்கி எடுக்கிற நாள் வந்துச்சு. அன்னைக்கு அந்த இடம் என்னவா மாறிச்சுன்னா காஸ்ட்லியா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இது நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இன்னைக்கு ஒரு பானையை கர்த்தர் கையில எடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கையில ஒரு பாத்திரம் இருக்குது, கர்த்தருடைய கையில ஒரு பானை இருக்கு. அந்த பானை என்னன்னா, அந்த பானையும் வேல்யூ இல்லை. அந்த பானைக்கு உள்ள சொல்லுங்களேன், அந்த பானைக்கு உள்ள இருக்கிற பத்திரத்துக்கும் எந்த வேல்யூவும் இல்லை. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல ஒரு நாள் அது என்னவா வரும் அப்படின்னு சொன்னா அது கனப்படுத்தப்படும், அது வேல்யூவான ஒரு நாளா மாறும், அதற்கு மதிப்பு பெருகும், அதனுடைய மதிப்பு கூடும், அதனுடைய மதிப்புக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவார்கள், நிறைய பேர் போட்டி போட்டு வாங்குறதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு உன் நிலைமையை கர்த்தர் உங்கள் நிலைமையை மறுபடியும் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யார் இதை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இது நடக்க போகிறது. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற இடத்துல நடக்க போகிறது. நீங்க ஜெபம் பண்ண அது நடக்கட்டும், அதை உரிமை பாராட்ட அது நடக்கட்டும். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உங்களை தவிர வேறு ஒருவராலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்ப அந்த காரியத்தை நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். விலையேற பெற்றவர்களாய் எங்களை மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். நீங்க தான் அந்த பானை, நீங்க தான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வெகு சீக்கிரத்துல, ஆண்டவரே இந்த வார்த்தை ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும் அப்பா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனத்தை அவர் பெருக பண்ணுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதே. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மன்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல். யாக்கோபு நடுங்கிடுவானோ,
யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். நீங்க சீக்கிரமா என்னவாக போறீங்க? என்னவாக போறீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் வரவே மாட்டேங்குது வார்த்தை. காஸ்ட்லியா மாற போறீங்க, விலையேற பெற்றவங்களா மாற போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் என்ன உங்க பேர் என்னன்னு கேட்டார் ஏர்போர்ட்ல. அப்ப ஏர்போர்ட்ல அதை படிச்சுட்டு அவருக்கு சரியா புரியல. அவருக்கு உண்மையாவே இந்த பேரான்னு நினைச்சு கேட்டார், தெரியல. உங்க பேர் என்னன்னு கேட்டார். திரும்பி படிச்சு பார்த்துட்டு, என் பேர் பென்ஸ் அப்படின்னா. பென்ஸ் மட்டும்தானா, வேற பேர் இருக்கான்னு கேட்டார். இல்ல அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இதை உங்க அம்மா அப்பா வச்சாங்களா, இல்ல நீங்களே தனியா வச்சிட்டீங்களான்னு கேட்டார். இல்ல எங்க அம்மா அப்பா தான் வச்சாங்க அப்படின்னு. உங்க அம்மா அப்பா ரொம்ப படிச்சவங்களான்னு கேட்டாங்க. இல்ல எங்க அம்மா அப்பா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்கன்னு. இல்ல அப்படின்னா இவ்வளோ காஸ்ட்லியான பேரை எப்படி வச்சாங்கன்னு கேட்டாங்க. அதுதான் சார் எனக்கும் தெரியல அப்படின்னா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம காஸ்ட்லி அப்படின்றது நம்ம உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை எனக்கு மட்டும் அல்ல, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பானை இங்க இருக்குப்பா, ஒரு பானை இருக்குது. அந்த பானை இன்னைக்கு என்ன இல்லை உங்களுக்கு புரியுதில்ல? சில இடம் வேண்டாம் வெறுப்பா கிடக்கும் பாருங்களேன். அந்த பத்திரத்தை எல்லாம் யாரும் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் உயிர் போ சாகிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அவன் உயிரை காப்பாற்றுற நேரத்தில் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இடத்த வாங்கி, இந்த எரேமியா பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பைத்தியக்காரனாடா நீ, போய் அதுவும் எங்க வாங்கி வாங்குறான், ஆனதத்தில் போய் வாங்குற அந்த இடத்த போய் இந்த நேரத்தில் அவன் உயிர் போயிட்டு இருக்கும்போது நீ வாங்கி அதை பத்திரம் பண்ணி ஒரு பானைக்குள்ள வைக்கிற, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? ஒரு நாள் இந்த இடம் என்னவா மாறும், சிட்டியா மாறும். இதுல பெரிய பெரிய பிசினஸ் நடக்கும். அன்னைக்கு இந்த இடத்துக்கு வேல்யூ உண்டாகும். ஹல்லேலூயா. இதை எழுத்தின்படியே அப்படியே நடக்கட்டும் என்று நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை பிளஸ் பண்றேன். கண்டிப்பா ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஒரு வாலிப தங்கச்சியும் தம்பியும், நீங்க இந்த 100 டேஸ்ல நீ ஒரு எல்லைக்குள்ள போகணும் மகனே. நீ எப்படி மாறணும்னா, உன் குடும்பத்துல நீ ரொம்ப வேல்யூவா நீ மாறணும். நீ ஒரு காஸ்ட்லியான பர்சனா மாறணும். அதை கர்த்தர் உன் தலை மேல அந்த அபிஷேகத்தை வைப்பார். இன்றைக்கு நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தாலும் கர்த்தர் மட்டும் உன்னை வேறு பிரிச்சாருன்னா கண்டிப்பா நீ காஸ்ட்லியா மாறு. ஹல்லேலூயா. தலை மேல கைய வச்சு, இது உங்களுக்கான வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் விசேஷமா உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். பாஸ்டர், மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, சொந்தக்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே. என் கையில ஒன்றும் இல்லாதனால தான் மதிக்க மாட்டேங்கிறாங்களா? ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்களே. என் பிள்ளைய அவ்வளவு அற்பமா நினைக்கிறாங்க, என் பிள்ளைய ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. இந்த நிலைமை மாறுமா? இந்த நிலைமை மாறுமா? எஸ், கர்த்தருடைய கையில ஒரு பானை இருக்குது. அந்த பானைக்குள்ள ஒரு பத்திரம் இருக்குது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தர் முத்திரை போட சொல்லுகிறார். ஒரு நாள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அதை தரமுள்ளதாய் காஸ்ட்லியானதாய் மாற்ற வல்லவர் வல்லவர் வல்லவர். பாடலாமா சேர்ந்து? ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ, கைகள் எல்லாரும் தட்டி ஆமென். எல்லாருடைய கரங்களை உற்சாகமாய் தட்டி, யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ, பதறாத வாழ்வு சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள். பதறாத வாழ்வு சிதறாத மனம் பரிசாக. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், ஆனந்த துதி ஒலி. அவர் தியானம் பேரு ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாயமின்றினான் ஆனந்தம் ஆண்டவர் வாக்கு பலியும். ஆதி நிலையேகுவோமே,
சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை. கைகளை மேல தட்டி ஆனந்த துதி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் கொதிக்கும். சொல்லுவோம், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். விசுவாசத்தோடே ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு பானை. அந்த பானை விலையில்லாத பானை, விலையேற பெற்ற ஒரு பானையாய் அது மாறினது. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒன்ன வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். அதற்கு அவள் பானையிலே, ஆமென், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும், ஆமென், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணுகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2வது ஒரு பானை. இந்த பானை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பானையும் தேசமெல்லாம் ஒரே பஞ்சமா இருக்கு. மழை பெய்யல, எல்லாரும் சாப்பாட்டுக்கு அங்கு இங்கேயும் அலை மோதுறாங்க. அவ்வளவுதான், பிள்ளைகளை அடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பஞ்சம் பெரிய கொடுமையான பஞ்சமா மாறுது. வசதி இல்லை. இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன். இப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் பார்த்து பேசும்போது சொல்றாங்க, இல்லையா நான் அப்படிதான், ஓகே, ஆனா என்னுடைய வீட்டுல ஒரு பானை இருக்குது, அந்த பானையில எவ்வளவு மாவு இருக்காமோ சொல்லுங்க, எவ்வளவு பிடி? ஒரு பிடி மாவு. இந்த ஒரு பிடி மாவு இல்லாம வேற ஒண்ணும் என்கிட்ட. இப்ப அது ஒரு அடைய சுடுற அளவுக்கு தான் இருக்குது. இந்த அடைய சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான், சாக போறோம். இது கடைசி சாப்பாடு, இது லாஸ்ட், இதுக்கு மேல கிடையாது. ஊர்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, நாட்டுல கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, வாங்குறதுக்கும் கிடையாது. ஏற்கனவே நிறைய பேர் சாப்பாடு இல்லாம செத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எங்களுக்கு இது வரைக்கும் இருந்துச்சு, இனி கடைசியா ஒரு பிடி மாவு இருக்குது, அவ்வளவுதான். இந்த மாவையும் சுட்டு சாப்பிட்டா எங்களுக்கு அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, உன்னுடைய இந்த தேசத்தை கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், திரும்ப விவசாயம் பண்ணும் நாள் மட்டும், திரும்ப அந்த ஆசீர்வாதம் வரும் நாள் மட்டும் உன் பானையிலே மாவு செலவழிந்து போவது இல்லை, செலவழிந்து போவது இல்லை. என் குறைவை நிறைவாக்குற ஒரு கர்த்தர், என் குறைவை நிறைவாக்குற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், உங்க பானைக்குள்ள எவ்வளவு இருக்குது சொல்லுங்களேன். ஒரு பிடி இருக்குது. இந்த ஒரு பிடியை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அள்ளி கையில எடுத்துருவீங்க. அப்ப அங்க என்ன இருக்கும் கேட்கல?
ஒண்ணுமே இல்லாமல் இருக்காது. அங்க இன்னொருத்தருடைய பிடி ஒண்ணு அங்க போடும். கர்த்தருடைய கரம் அந்த பானைக்குள்ள கர்த்தர் கைய வச்சு அவர் போடுவார். ஆண்டவர் ஒரு பிடிய போடுவார். உங்க கையில எடுக்கிறது கொஞ்சம், அவர் போட்டார்னா கேட்கல, அவர் போட்டார்னா அப்படியே நிரம்பி வழி. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆனா ஆண்டவர் கொடுத்தா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய், சரிந்து விழும்படியாய். நீங்க சீக்கிரமா ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பீங்க. அந்த திருமணத்துல ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பீங்க. அந்த தேவையில ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பீங்க. அந்த குறைவில் ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பீங்க. ஹalleluya. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஓ ஒரு பெருக்கத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஹalleluya. இரண்டாவது ஆண்டவருடைய கையில ஒரு பானை இருக்குது. அந்த பானை என்ன பானை அப்படின்னு சொன்னா, அதுல கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு பிடி மாவு தான் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது காலி ஆகிறது மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த பானையை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா, வேதம் சொல்லுது, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த பானையில் உள்ள மா செலவழிந்து போவது இல்லை. உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும், இறைக்க இறைக்க ஊறிட்டே இருக்கும். கர்த்தர் நீங்க வர வர கர்த்தர் உங்களுக்கு பெருக்கிட்டே இருப்பாரு. ஆமோதிக்கிறீங்களா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தான் சொல்றேன். இது வரைக்கும் ஒருவேளை பற்றாக்குறை 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 அப்படின்னே வாழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதிச்சு, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய கர்த்தரால மிச்சம் எடுக்க முடியுமானால், பிரதர் உங்க சிறையிருப்பு மாறும், சிஸ்டர் உங்க சிறையிருப்பு மாறும். உங்க குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார், உங்க இல்லாமைய கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளை இடுவார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த இரண்டாவது பானையினுடைய அனுபவம் யார் யாருக்கு இருக்குதோ அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் இன்னைக்கு தொடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நிறைய பேரை தொடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தொடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சத்தத்தை உயர்த்தி முழு வெள்ளத்தோடு நீங்க அந்த வார்த்தையை நம்பணும். நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். நீங்க அந்த வார்த்தையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு வெளியரங்கமாகும். அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற போகிறார். ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் காலத்துல ஒரு பெருக்கத்தை நான் பார்க்கணும். என் கை ஒரு பிடி போட்டுருச்சுன்னா உங்க கை ஒரு பிடி போடணும். ஹalleluya. சொல்லுங்க, உங்க கையை ஆண்டவரே என்னுடைய பிசினஸ்ல வைங்க, உங்க கையில என்னுடைய தேவையில வைங்க. உங்க கையை சொல்ல 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 அந்த காரியம் நடக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, இந்த செலவு காரியத்துல உங்க கையை வைங்கப்பா. சொல்ல சொல்ல அந்த கிருபை விளங்கட்டும். அப்பா ஆண்டவரே, உங்க கையை வைங்க. இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Amen. Hallelujah. Number 1, first ஒரு பானை. என்ன பானைன்னா, விலையில்லாத பானை. எப்படி மாறுதாமா? பானையை மாதிரி நீங்க சொல்லணும். ஹalleluya. ஆண்டவர் ஏன் இந்த பானையை சொல்றாரு? எதுக்கு பானையை சொல்றாரு சொல்லுங்களேன். எதுக்காக சொன்னார்? ரொம்ப பலவீனமானது என்னதான்? உங்களுக்கு ஒரு இரும்பு சட்டியை வாங்குறீன்னு வைங்களேன், அதை தூக்கி கல்லில் போட்டால் உடஞ்சிருமா? சொல்லுங்களேன். ஒரு அலுமினியத்தை தூக்கி கல்லில் போட்டால் அது வேணா கொஞ்சம் ஒரு டொக்கு வேணா விழுமே தவிர அது உடையாது. ஆனால் பானையை வைக்கும்போது கூட எப்படி தான் வைக்கணும்? ரொம்ப பக்குவமாக தான் வைக்கணும். லைட்டாக கொஞ்சம் அசைச்சிங்கன்னா கூட பானை என்ன பண்ணாது? ரொம்ப பலவீனமானது என்ன? ஆனா இந்த பானையினுடைய ப்ராசஸும்
அலுமினியத்தினுடைய ப்ராசஸும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ஆனா இந்த பானை என்னன்னா மண்ணு, அது இரும்பு. இந்த பானை குயவன் தன்னுடைய கையில செஞ்சு நல்லா அடுப்புல வச்சு தீனா தீயா அவ்வளவு நெருப்பு வச்சு அதுக்கப்புறம் தான் அது என்னவா வருது, பானையா வருது. அதே போல இரும்பையும் உருக்கி பானையா செய்யறான்னு வச்சுங்களேன். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஆனா வெளியே வரும்போது ஒன்னு ஸ்ட்ராங்கா பலனா வருது, இன்னொன்னு பலவீனமா வருது. ஆனா கர்த்தர் எல்லா இடத்திலையும் தெரிந்து கொள்கிறது எதைத்தான் தெரிந்து கொள்கிறாருன்னா, பானையை எடுப்பா, பானையை எடுப்பா. நீங்களும் நானும் பலம் உள்ளவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பலம் உள்ளவர்கள் அல்ல. நம்ம ரொம்ப பலவீனமானவர்கள். மனசுல நமக்கு பலன் இல்லை, உடம்புல நமக்கு பலன் இல்லை, இந்த சமுதாயத்தில் எதிர்க்கக்கூடிய பலனே நமக்கு இல்லை. ஆனா அவ்வளவு பலவீனமான நம்மளை ஆண்டவர் எடுத்து, அவர் கையில எடுத்து, அவர் பயன்படுத்துகிற விதம், அவர் நடத்துகிற விதம் எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு பானை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து அவள் அவனை, ஆமென், 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆமென். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும், சொல்லுங்க, ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்திற்கு முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ வேதத்துல 3வது ஒரு பானை இருக்குது. இந்த பானை யாருடைய கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, கிதியோனும் அவனை சேர்ந்த 300 பேருடைய கையில இருக்குது. இவங்க 300 பேர் கையில பானையையும் தீவட்டியும் வச்சிருக்கிறாங்க. ஆனா எதிர்படையா இருக்கிற படைகள் வேதம் சொல்லுது மணலத்தனையா இருக்குது, பெரிய கிரவுட் இருக்குது. அந்த மொத்த கிரவுடையும் இவங்க ஜெயிக்கிறதற்காக 300 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த 300 பேர் கையிலையும் பலவீனமான ஒரு பானை இருக்குது. ஆனா அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னா, வேதம் சொல்லுது அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டி இருக்குது. இந்த தீவெட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது ஃபெயிலியர் ஆக போகிற பானை அல்ல, இது ஜெயிக்க போகிற பானை, இது ஜெயிக்க போகிற பானை. கிதியோனுடைய நாட்களிலே இந்த 300 பானைகளை வைத்து, இந்த 300 பேரை வைத்து கடற்கரையான மனிதர்களை கர்த்தர் ஜெயிப்பதற்கு அவர் நல்லவராகவே இருந்தார், நல்லவராகவே இருந்தார். 3வது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ என் கையில இருக்கிற ஒரு பானை, நீ தோற்றுவியனோன்னு நினைக்கிற, நீ ஃபெயில், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, அது கடற்கரை மணலா இருக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, இந்த பானைக்கு ஒரு பெயர் இருக்குது, இந்த பானை ஜெயம் எடுக்க போகிற பானை, ஜெயிக்க போகிற ஒரு பானை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவன். நல்ல ஆமேன் என்று கரங்களை தட்டி முழு பலத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க, முழு பலத்தோடு கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ண போறாரு. ஆமென். இந்த விளக்கு அணையாது, இந்த விளக்கு அணையாது, உங்க விளக்கு அணையாது. கர்த்தர் உங்களை சாதாரணமானவைகளை கொண்டு, சின்ன கிரவுட கொண்டு பெரிய வெற்றியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார்,
தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. குயவனுடைய கையிலே அவன் வனைந்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அதை அவர் வேறே ஒரு பாண்டமாய் அவர் வனைந்தார். ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு பானை, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? விலையில்லாத பாத்திரத்தை ஆண்டவர் எப்படி மாத்தினாராமா? விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றினார். ரெண்டாவது, நம்பர் 2, இரண்டாவது ஒரு பானை, குறைவான ஒரு பானையை ஆண்டவர் பெருக்கமாய் கர்த்தர் மாற்றினார். நம்பர் 3, மூன்றாவது தோல்வி அடையும் தனக்கு முன்பாக பெரிய சவாலோட நிற்கிற ஒரு பானையை ஆண்டவர் எப்படி மாத்தினார் அப்படின்னா ஜெயிக்கிற ஒரு பானையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஒரு 4வது பானையை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எப்படி எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 40வது 41வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40, 41. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றார். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான ஒரு விஷம் ஒரு பானையில இருக்குது. ஆனா அந்த பானையில இருக்கிற சாப்பாடு கெட்டு போயிருச்சு. ஆனா தேவனுடைய மனுஷனுடைய வாயின் வார்த்தையின்படி கெட்டு போன அந்த சாப்பாடை மாவை போட்டு அந்த பானை இப்பொழுது ஒரு நல்ல சாப்பாடா வெளியில கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் மாற்றினார் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி அந்த பானையில இருக்கிற தோஷத்தை, அந்த பானையில இருக்கிற தோஷத்தை, அந்த பானையில இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. உங்க தலை மேல இருக்கிற எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். எல்லா விஷ தன்மைகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற, உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிற எந்த ஒரு தோஷம் உங்க குடும்பத்தில் இருந்தாலும் அந்த தோஷம் முற்றிலுமாய் மாற்றப்பட போகுது. அந்த செய்வனை கட்டுகள் ஒன்றும் இல்லாம போகுது. அந்த மாந்திரிக கட்டுகள் ஒன்றும் இல்லாம போகுது. அந்த சாபங்கள் ஒன்றும் இல்லாத போகுது. அந்த வெறுமை ஒன்றும் இல்லாத போகுது. ஆமென். கர்த்தரதை சுத்தப்படுத்துகிறார். கர்த்தரதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். குடும்ப சாபம் மாறட்டும். வம்சாவளி சாபங்கள் மாறட்டும். தகப்பனாருடைய தலையின் மேல் இருக்கிற சாபங்கள் மாறட்டும். தாயாருடைய தலையின் மேல் இருக்கிற சாபங்கள் மாறட்டும். முன்னோருடைய எல்லா சாபங்களும் மாறி விஷங்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டு, விஷ தன்மைகள் எடுக்கப்பட்டு இப்பொழுது ஹல்லேலூயா தோஷம் மாறி ஆரோக்கியம் உள்ளதாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம எல்லாருடைய கையில இருக்கிற பாத்திரம். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஸோ வாங்க எல்லாரும் அப்படியே வாங்க, ஜெபம் பண்ண போறோம். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளை எங்களோடு சேர்ந்து ஜெபத்தில் இருங்க. ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிடங்கள். ஆமென். எல்லாரும் பலிபீடத்திற்கு நேராய் எல்லாரும் கடந்து வாருங்க. அவர் வேறே பாண்டமாய் அவர் வனைந்தார். குயவனுடைய கையிலே இருக்கிற பாத்திரம் கெட்டு போயிற்று. ஆனா அதை தூக்கி போடல, அதை வேண்டான்னு சொல்லல.
அதுக்காக நேரத்தை செலவிடுகிறது இனி வேஸ்ட்னு நினைக்கல. வேற மண்ணை கொண்டு வான்னு சொல்லல, வேற ஆளை பார்க்கலான்னு சொல்லல. அத கர்த்தர் வேறே பாண்டமாய் மறுபடியும் வணைஞ்சார், மறுபடியும் வணைந்தார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தெய்வம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தெய்வம். மறுபடியும் உங்களை கட்ட போறார், மறுபடியும் உங்க பிள்ளைகளை கட்ட போறார், மறுபடியும் உங்க குடும்பத்தை கட்ட போறார், மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்க போறார். மறுபடியும் ஒரு அலங்காரம் உங்களுக்கு வரப்போகுது, மறுபடியும் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்ல, ஹல்லேலூயா. திரும்ப தூக்கி எடுக்கிற கர்த்தர். இந்த ப்ராசஸ் அவரால் ஒருத்தரால மட்டும்தான் பண்ண முடியும், அவரால் ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும். அவர் டிசைட் பண்ற அத்தாரிட்டி வேற யார் கையிலும் இல்லை, அந்த குயவனுடைய கையில மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் அவருக்கு நிறைய. இப்போ ஒரு குயவன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். நான் வந்து செங்கல் சூளையில வேலை பார்த்ததுனால எனக்கு தெரியும். இந்த செங்கல் சூளையில வந்து ஒரு 3000 செங்கல் அறுக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த டார்கெட் 2 பேருக்கு. ஒன்று வந்து அந்த கல்லை அப்படியே அறுத்து வைக்கிறோன்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணி வைக்கிறவங்க. இன்னொன்று அந்த கல்லை வாங்கி அடுக்கிறவங்க. இவங்க 2 பேருக்கு தான் அந்த டார்கெட். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3000 4000 கல்லை அவங்க வந்து மேக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்க 3 மணிக்கு முடிச்சாலும் அவங்க வீட்டுக்கு போகலாம், 2 மணிக்கு முடிச்சாலும் வீட்டுக்கு போகலாம். ஆனால் அதில் தூக்கிட்டு போகிற எங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து தான் அவங்க வேலை பார்க்கணும். இதுதான் செங்கல் சூளையில் உள்ள வேலை. அதுக்கு இந்த 2 பேரும் பண்ணுவாங்க பாருங்க, ஐயோ சித்திரவதையா இருக்கும். என் லைஃப்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது எங்கன்னா செங்கல் சூளை வேலை தாங்க இருக்கிறதுலே கொடுமையான வேலை. அது இப்போ உள்ள செங்கல் சூளையிலாம் டார்கெட்டை வேற ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 4000 கல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கல்லை மேக் பண்ணி வைக்கிறாங்க பாருங்களேன், விரட்டுவாங்க. வாங்கி வைக்கிறவர் பாருங்களேன், அவர் அங்கிருந்து விரட்டுவார். அவர் ஸ்பீடா பண்ணுவார், ஓடி ஓடி போய். இந்த கல்லை எடுத்துட்டு வர்றவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஒன்று, அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு 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 கட்டை மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பலகை. அந்த பலகையை கையில எடுத்து அதுல கொஞ்சம் மணல் கொட்டி போட்டுப்பாங்க. அந்த மணலை எடுத்து அதுல கரெக்டா நிறையவும் போட்டு குவிச்சும் போட்டுற முடியாது, அப்படியே ஃபுல்லா வீசிடணும். அந்த மணல் ஃபுல்லா வந்து என்ன ஆகும்னா அந்த அந்த கட்டைக்கு மேல அப்படியே செதறிடும். அதை கொண்டு போய் அப்படியே அவருக்கு முன்னாடி வச்சுட்டு அவரை வைக்கிறத அப்படியே டக்குன்னு தூக்கிடணும். அது எப்படின்னா இப்படி செகண்ட்ஸ்க்குள்ள தூக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம லேட் பண்ணிட்டோம்னா அவருடைய அந்த அறுத்து வைக்கிறவருடைய உடம்பு ஃபுல்லா சேரா இருக்கும். அவர் பிடிப்பாரு பாருங்க, இப்படி நம்ம கையை அவருடைய பிடிச்ச அடிப்பாங்க. எத்தனையோ அடியெல்லாம் வாங்கியிருக்கிறேன் நான் எல்லாம். கெட்ட வார்த்தைன்னா அப்படி திட்டுவாங்க. ஐயோ நமக்கெல்லாம். அதுவும் இங்கே இந்த பக்கத்துல அந்த கல்லை வாங்கி வைக்கிறவன் என்னுடைய அண்ணனா இருப்பான், என்னுடைய மூத்த அண்ணன். அவனா என்னமோ அவனுக்கு பெரிய அவார்டு கொடுக்கறது மாதிரி. சார் அவங்க 2 பேரும் முடிச்சுட்டு போகணும்ல. அவன் இங்கிருந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த கட்டை எடுத்து முதுகுலே போடுவான். போ ஓடி போ. கொடுமையான வேலை. ஐயோ அந்த மாதிரி. ஆனா அந்த அறுக்கிற அந்த நபர் டிசைட் பண்றதுல தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு அந்த கல்லை அறுக்கிறதுக்கு ஒரு சேத்தை அப்படியே அந்த மண்ணை உருட்டி அப்படியே அவருக்கு தூக்கி கொடுப்பாங்க. அவர் தூக்கி கொடுக்கும்போது இந்த மண்ணை நான் பயன்படுத்தணுமா பயன்படுத்த வேண்டாமான்றது அவர் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவார், அவர் தான் தீர்மானிப்பார். ஒருவேளை அவருடைய கையில இருக்கும்போது அவர் அந்த மண்ணை குறிச்ச ஒரு தரத்தை வந்து அவர் சரியில்லைன்னு நினைச்சாருன்னா அதை தூக்கி அப்படியே தள்ளி போட்டு இன்னொன்னு வாங்கி அவர் செஞ்சிடுவார். ஆனா நம்முடைய ஏன் அப்படின்னா டைம் ஆகும். அந்த மாதிரி சரியாகாம சரியா மிதிக்கப்படாத ஒரு மண்ணை கொடுத்துட்டாங்கன்னா இவர் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடி பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவருடைய கையில ஒரு பிளானை வச்சு நம்மளை உருவாக்குனதுக்கு அப்புறம் கூட நம்ம அவருடைய கையில இருந்து என்ன பண்ணோம், கையில இருந்து கெட்டு போனோம். ஆனாலும் அவருடைய அன்பு பாருங்களேன், எவ்வளவு பெரிய அன்பு. நான் நம்புறேன் இந்த 37வது நாள் ஒரு மிகவும் அன்புள்ள ஒரு ஏசப்பா நம்மத்துல வந்திருக்கிறார், ஒரு பாசமுள்ள ஏசப்பா வந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? எல்லாரும் தூக்கி போடுறது மாதிரி ஒன்ன நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, தூக்கி போட மாட்டேன்ப்பா. எத்தனையோ முயற்சி எடுத்து நிறைய பேர் உங்களை தூக்கி போட்டிருக்கலாம். இதெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா அவர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். உன்னை மறுபடியும், உங்களை மறுபடியும் ஒரு விலையேற பெற்ற பாத்திரம், ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். சின்ன வயசுல இருந்த அந்த அபிஷேகம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த அந்த விஷனை திரும்ப உங்களுக்கு தருவார். இது உண்மை. ஜெபிக்கிறவங்க அழணும்னு நினைச்சா அழுங்க, கெஞ்சணும்னு நினைச்சா கெஞ்சுங்க, ஏசப்பான்னு கூப்பிடணும்னு நினைச்சா கூப்பிடுங்க. இந்த 100 நாளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போற. சொல்லுங்க ஏசப்பாட்ட, நான் அப்படிதான் ஆண்டவரே வந்திருக்கிறேன். இன்னைக்குள்ள வாக்கு தத்தம் முழுக்க எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். நான் உங்க கையில கெட்டு போயிட்டேன். நான் இப்படி இருக்க வேண்டிய நபர் கிடையாது. நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய நபர் கிடையாது. நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டிய நபர் கிடையாது. எனக்கு தெரியும் என் மேல நீங்க வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசுன்னு எனக்கு தெரியும். என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுன்னு எனக்கு தெரியும். ஆனா சத்துரு என்ன அடிக்கடி உடைய பண்ணுகிறான். நான் உடைஞ்சிட்டேன், நான் கெட்டு போயிட்டப்பா. ஆனா இளைய குமாரனை மாத்துறதுக்கு உங்களால மட்டும் தானே முடியும். ஆண்டவரே, இப்பொழுது மறுபடியும் நீர் என்ன கரத்துல எடுங்க ஆண்டவரேன்னு சத்தமா எஸ் ஜோமனு, இந்த கிருபை கிடைக்கட்டும். வாலிப தம்பிங்க சத்தமா ஜோமன் அந்த கிருபை கிடைக்கட்டும். வேற பாத்திரமா என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன தூக்கி போட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன வேண்டான்னு சொல்லாதீங்க ஆண்டவரே. உங்களால ஒருத்தரால மட்டும்தான் என்ன மறுபடியும் எடுக்க முடியும். உங்களால ஒருத்தரால மட்டும்தான் மறுபடியும் என்ன நிறுத்த முடியும். நீங்க ஒருத்தர் நினைச்சா மட்டும்தான் எனக்கு மறுபடியும் அந்த அலங்காரம் கிடைக்கும். வேற யாரு நினைச்சாலும் கிடைக்காதுப்பா. ஹalleluya. மண்ணான மனுஷனாண்டவரே, நான் மண்ணுப்பா. இறங்குங்கப்பா, இன்னைக்கு நீங்க இறங்குங்க ஆண்டவரே. ஹalleluya. மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ சத்தமா பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ கைகள மேல உயர்த்தி தேவனே சத்தியம் தேவனே, தேவனே தேவனே ஐயா அப்பா தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகும். உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலை. கையை உயர்த்தி தேவனே தேவனே ஏசப்பா
ஏசப்பா, 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 மறுபடியும் என்ன வனஞ்சுக்குங்க ஏசப்பா, மறுபடியும் என்ன வனஞ்சுக்குங்க, மறுபடியும் என்ன வனஞ்சிருங்க, மறுபடியும் என்ன வனஞ்சிருங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை மறுபடியும் வனஞ்சிருங்க ஆண்டவரே. இந்த மண்ணை கையில எடுங்க சாமி, இந்த மண்ணை கையில எடுங்க சாமி. நிலையில்லாத இந்த மண்ணை கையில எடுங்கய்யா. நிலையில்லாத சத்துவமே இல்லாத இந்த மண்ணை உங்க கையில எடுங்கய்யா. எடுங்கய்யா, எடுங்கய்யா. தெரியும்யா, இந்த மண்ணை ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கும் போது சாதாரண நோக்கத்துக்காக எடுக்கல, பெரிய ஒரு திட்டத்துக்காக தான் எடுத்தீங்க, பெரிய ஒரு நோக்கத்துக்காக தான் எடுத்தீங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த மண்ணு உங்க கையில கெட்டு போயிருச்சு சாமி, உங்க கையில கெட்டு போயிருச்சு சாமி. ஆனா இந்த மண்ணை நீங்க விட்டீங்கன்னா இந்த மண்ணை யாரியா மதிப்பாங்க? நீங்க விட்டீங்கன்னா இந்த மண்ணை யாரியா கையில எடுப்பாங்க? நீங்க கையில எடுக்காட்டி இந்த மண்ணை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால இன்றைக்கு இந்த மண்ணை நீங்க கையில எடுங்கப்பா. சத்தமா கேளுங்க, கேளுங்க வாலிப தம்பி தங்கச்சி பிரதர், சத்தத்தை உயர்த்தி. எஸ் எஸ், ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் உன்னை கையில எடுக்கிறாரு, கர்த்தர் மறுபடியும் வணைகிறாரு. இல்ல இல்ல, சுத்தி இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இவன் இனி தேற மாட்டான், இவ இனி தேற மாட்டா, இவ இவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான். சின்ன வயசுல நீ செஞ்ச ஊழியம் எங்க? சின்ன வயசுல நீ ஜெபிச்ச ஜெபம் எங்க? சின்ன வயசுல உன்கிட்ட இருந்த டார்கெட் எங்க? இன்னைக்கு எல்லாமே போச்சே மகளே, இன்னைக்கு எல்லாமே போச்சே மகளே. எல்லாத்தையும் பிசாசு உறிஞ்சிட்டு இன்னைக்கு உன்னை ஒண்ணும் இல்லாதவனா நிக்க வச்சிருக்கிறான், ஒண்ணும் இல்லாதவனா நிக்க வச்சிருக்கிறான். ஆனா அப்பாவுடைய அன்பு உன்னை விடல, ஏசப்பாவுடைய அன்பு உன்னை விடல. அவர் கட்டி இழுக்கிறாரு, அவர் திரும்ப கட்டி இழுக்கிறாரு, அவர் உன்னை கரத்துல திரும்ப எடுக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, மறுபடியும் அவர் வணைவார், மறுபடியும் உன்னை வணைவார். லீ தாரா வாஹத்தானாரா சக்கதா லபதரலா லிம் தானாரா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே என்ன மறுபடியும் கரத்துல எடுங்க, கரத்துல எடுங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு, உங்க அழுகையை கர்த்தர் பார்க்கிறாரு. மறுபடியும் 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 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுறது நீங்க தானே, நீங்க தானே. என் பிள்ளையை எடுத்துருங்கப்பா. உங்களை தவிர வேற யாரும் இந்த மண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு அப்பதான் மதிப்பு. நீங்க கையில எடுத்தாதாப்பா மதிப்பு, நீங்க மன்னிச்சுக்கிட்டாதாப்பா மதிப்பு. நீங்களே கைவிட்டா, நீங்களே வேண்டான்னு சொன்னா யாருப்பா, 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 யாருப்பா எடுப்பா, யாருப்பா எடுப்பா? அவங்க எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்கணுமே, அவங்க எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அழகு இருக்கணுமே, அவங்க எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அறிவு இருக்கணுமே. அவங்க எதிர்பார்க்கிற ஒண்ணு கூட எங்க இல்லை, எங்க கையில இல்லை. அதனால எங்களுக்கு தெரியும் மனுஷன் எடுக்க மாட்டான். ஆனா நீங்க எடுப்பீங்க, நீங்க எடுப்பீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு இந்த ஜெபத்தை ஆசீர்வதிச்சதற்காக நன்றி.